அன்பு நேயர்களுக்கு கனிவோடு வணக்கம். வேலுமணியோடு பேச்சுவார்த்தை நடத்திய அன்புமணி அதிர்ச்சியில் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி கைப்பற்றி விட்டதாகவே கூறப்படுகிறது. ராமதாஸ் தொடர்ந்து அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் இருந்து வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் நான் தான், இனி நான் இறக்கும் வரையில் நானே தலைவராக தொடர்வேன். அன்புமணி ராமதாஸ் வெறும் செயல் தலைவர் மட்டுமே என அறிவித்திருந்தார். ஆனால் அன்புமணியோ இதனை ஏற்றுக்கொள்ளாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை அவரே கைப்பற்றி தற்பொழுது நடத்தி வருகிறார். குறிப்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர், பொருளாளர், 85% மாவட்ட நிர்வாகிகள், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அன்புமணியை ஆதரித்து வருகிறார்கள். ராமதாஸ் தரப்பிற்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் பட்டியலில் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கப்பட்ட போது அன்புமணியின் அலுவலக முகவரி அளிக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரத்தை அன்புமணிக்கு நீதிமன்றம் வழங்கிவிட்டது. இவை அனைத்தும் ராமதாஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் ஆதரவும் அன்புமணிக்குத்தான் உள்ளதாக கூறப்படுகிறது. எப்படியும் அன்புமணிக்குத்தான் கட்சி கிடைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் சின்னம் தொடர்பான எந்தவிதமான வழக்கையும் இவர்கள் முன்னெடுக்க முடியாது. தற்பொழுது கட்சியே மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தில் இல்லை. சின்னமும் அது ஒரு நிரந்தர சின்னமாக அவர்களால் கோர முடியாது. அவர்கள் 8% வாக்கு வங்கியை பெற்றால் மட்டுமே நிரந்தர சின்னமாக கோர முடியும். எனவே மாம்பழம் சின்னத்தை வேறு கட்சிகள் கோரினால் ராமதாஸ் தரப்பிற்கு மாம்பழம் சின்னம் கிடைக்காது என்பதும் ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் என்னோடு மட்டுமே நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். ராமதாஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது. கட்சி எனது கட்டுப்பாட்டில் உள்ளது. ராமதாஸோடு இருப்பவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். அவர்களை நம்பி யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். எனவே அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி என ஏற்கனவே அறிவித்து விட்டோம். என்னோடு மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஒருவேளை என்னை உதாசீனப்படுத்திவிட்டு நீங்கள் ராமதாஸோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் நான் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருந்து வருகிறேன். மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வேன். பின்பு அது உங்களுக்குத்தான் சங்கட்டமாக முடியும். எனவே பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் என்னோடு மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மேலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது 23 தொகுதிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். அதே தொகுதிகளை மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதிலிருந்து அதிக தொகுதிகளை நாங்கள் கேட்கவில்லை. அதே சமயத்தில் அதைவிட குறைவான தொகுதிகளை எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடாது. அதில் உறுதியளிக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு சென்ற தேர்தலில் எவ்வளவு பணம் அளித்தீர்களோ அதையும் கொடுத்து விட வேண்டும். அதிலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்குவதாக அப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது. அது குறித்து நாம் பின்னர் பேசிக்கொள்ளலாம் என அன்புமணி தரப்பு பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணியும் நான் இதை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசித்துவிட்டு கூறுவதாக அறிவித்து விட்டார். இந்த செய்தி ராமதாஸ் தரப்புக்கு கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் ராமதாஸ் தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது. ராமதாஸ் அவர்களோ தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய மனநிலையில் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. காரணம், அதிமுக என்டிஏ கூட்டணியில் உள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதே என்டிஏ கூட்டணியில் இடம்பெற ராமதாஸ் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் மருமகள், மகன் போன்றோர்களின் அன்பு தொல்லையால் தான் அதனை ஏற்றுக்கொண்டார் என பொதுவெளியில் சமீபத்தில் போட்டுடைத்தார். தற்பொழுது பாஜக இடம்பெற்றுள்ள கூட்டணி வெற்றி பெறாது என்ற மனநிலையில் தான் தமிழக மக்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்து வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் தோல்வி அடைய கூட்டணிக்கு எதற்கு செல்ல வேண்டும் என ராமதாஸ் கருதுவதாக சொல்லப்படுகிறது. ராமதாஸின் தரப்பு திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை ராமதாஸ் திமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் அது 2 அணிகளாக பிரியும் என்று கூறப்படுகிறது. அன்புமணி அணி அதிமுகவோடும் ராமதாஸ் அணி திமுகவோடும் சென்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் பாதகமாக முடியும். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆரம்பத்தில் இருந்த செல்வாக்கு இல்லை. தற்பொழுது 3லிருந்து 5% வாக்கு வங்கி இருப்பதாக கூறுகிறார்கள். 2 அணியாக பிரிந்தால் வாக்கு வங்கியும் 2ஆக பிரியும். இதனால் அவர்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றிக்கு பாதிப்பாக முடிந்துவிடும். 2021ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்து 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. தற்பொழுது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அதில் 3 பேர் அன்புமணியை ஆதரிக்கின்றார்கள், 2 ராமதாஸை ஆதரிக்கின்றார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் இவர்களே போட்டி போட்டுக்கொண்டு 2ஆக பிரிந்து விட்டால், வாக்கு வங்கி 2ஆக பிரிந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பிலிருந்து வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.